ஹே ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரவா இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குக்கரில் 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, 1 தக்காளி, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டம்ளர் தண்ணி சேர்த்திட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு விசில் வர அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்தி பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் 1 கப் அளவுக்கு கேரட் பீன்ஸ் சேர்த்திட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இப்போ நமக்கு பருப்பு நல்லா குக் ஆகிருச்சு. நம்ம குக் பண்ணி வச்சிருக்க பருப்பு கூட 200 கிராம் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்திக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சிருக்க கேரட் பீன்ஸ் பாசிப்பருப்பும் சேர்த்திக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கிறேன். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். ரவா இட்லிக்கு நார்மலாக தேங்காய் சட்னி சாம்பாரும் நல்லாயிருக்கும். இது கூட தாளித்த தயிர் இன்னுமே நல்லாயிருக்கும்.